வெல்கம் டு அச்சஸ் vlog. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலேன் துபாயில் வந்து ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 மணிக்கு பயங்கரமான ஐஸ் கட்டி மழை. துபாயில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக மாதிரி டைட்டானிக் ரேஞ்சில் வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், இந்த சவுண்டு மட்டும் கேளுங்களேன். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நான் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான சவுண்ட் கைஸ். நான் வெளியே வந்து பார்க்குறேன், ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டி மழை தாங்க. ஐயோ, கைஸ், துபாயில் வந்து ஆல்மோஸ்ட் 40 to 15 இயர்ஸ் இருக்கிறவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மழை வந்ததே இல்லை. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மழையே பெய்யும். நாங்கள் மழையே பார்த்தது இல்லைங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேல் ஸ்டார்மு. எல்லோரும் வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கைஸ், இந்த ஹேல் ஸ்டார்மில் வந்து நாங்கள் காரை வந்து மேலேயே விட்டுட்டோம். ஸோ அதனால் பயங்கரமாக வந்து டேமேஜ்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தான் என்னன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் கம்மியானதுனால பேஸ்மெண்ட்டில் விட்டுடலான்றதுக்காக கார் எடுக்கிறாரு. காய்ஸ், இந்த ஐஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது காய்ஸ். இதெல்லாம் வந்து காரே வந்து டென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ நாளைக்கு தான் தெரியும் என்ன டேமேஜ்ன்ட்டு. ஸோ கார் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக கீழே போகிறோம் காய்ஸ். நான் பேஸ்மெண்ட் போய் காருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு கதவு திறந்தோன்னே எவ்வளோ தண்ணி பாருங்க காய்ஸ். திறந்தோன்னே ஃபுல்லாக வருது. அதுவும் ஐஸ் கட்டி தண்ணி வேறையா. கால்லாம் ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது. இப்போ சுத்தமாக ஒரு 4 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வைக்க முடியுது கால். அதுக்கு மேலே வைக்க முடியல என்னால். ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், திறந்தோன்னே எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் கைஸ். நான் தான் கதவு திறந்து விட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி வருது. லிஃப்ட்டு வேறு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே கைஸ். ஃபுல்லாக தண்ணி. இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வந்து மேலே 2 மினிட்ஸ் தான் கைஸ் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. காரு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வராமல் ரிவர்ஸ் தான் எடுத்தது. அதை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்குள்ளே வந்து டிராஸ்டிக் சேஞ்சு. ஸோ கார் வந்து பேஸ்மெண்ட் போனால் கிட்டத்தட்ட பாதி தண்ணி வந்துடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் மேலேயே விட போகிறோம் கைஸ். பாருங்கள் கைஸ், இப்போ தான் மழையே நின்று இருக்குது. இது வந்து யூரோப் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் இது யூரோப் இல்லை, இது துபாயில் அபுதாபியில் வந்து அலேன் என்ற ஒரு இடம். இங்கே மட்டும்தான் வந்து ஐஸ் கட்டி மழையே பெஞ்சிருக்கு. இது வந்து மழை நின்ன பிறகு காரில் வந்து நிறைய டென்ட்டு பார்க்க முடியுது. ஆல் ஓவர் பிளேசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக தான் இருக்குது. ஐஸ் எல்லாமே ஒன்றுமே பெரிய சைஸில் தாங்க ஐஸ் இருக்குது. இப்போ சரி வாங்க ஐஸ், நம்ம கீழே பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க கைஸ், இதுதான் பேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு பாதி ஃபுல்லாகிடுச்சு. கால் வந்து சுத்தமாக வைக்க முடியல. கார்ஸ் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. கால் ஃபீல் பண்ண முடியல. இங்கே இருக்க நெய்பர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க கைஸ். பட் அவங்களால சுத்தமாக போக முடியல. என்னால் சுத்தமாக போக முடியல தண்ணி உள்ள. பாருங்க கைஸ், கிளைமேட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரிலாம் யாருமே பார்த்ததில்ல துபாயில். இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து ஹேல் ஸ்டார்முக்கு அப்புறம் நிறைய பொருள் உடஞ்சிருக்கு. டோட்டலாக இங்கே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வந்து வாரிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் விட்டுட்டுருக்கு. வண்டியிலலாம் வந்து நிறைய டென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. துபாய் மாதிரியா இருக்குது பார்க்குறதுக்கு. கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடும் வந்து ஆல் ஓவர் வந்து ஐசஸ்ஸு எல்லாமே வந்து ஈஸியாக பார்க்க முடியுது. இங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு ஸ்னோ வந்து இப்போது சில கண்ட்ரிஸ் எல்லாம் போனோன்னா நம்ம ஸ்னோ பார்ப்போம்ல, அந்த மாதிரி இங்கே ஐஸ் கட்டியே வந்து ஃபுல்லாக சேவ் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் கைஸ், நான் வந்து நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்து கால் பண்ணி பேசினாங்க வீட்டில்.
பட் இங்கே வந்து எவ்வளோ ஐஸ் இருக்கோ இதை விட டபுள் மடங்கெல்லாம் வந்து ரோட்ஸில் வந்து பார்க்க முடியுது அந்த மாதிரி சொன்னாங்க. நிறைய ஃப்ளட்டு மாதிரி வந்துச்சு இதெல்லாமே சொல்கிறாங்க கைஸ். பாருங்க இப்போ நாங்கள் சார்ஜர் எடுக்கிறோம். எப்படி போடாமல் இருக்கிறோம் சார்ஜால. எனக்கு அவ்வளோ வந்துருக்குதாண்ணா. இந்த இடம் பாருங்க கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து யூரோப் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஐஸ் கட்டி இந்த மாதிரி தான் வந்து ஆல் ஓவர் அலைனில் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கைஸ். நிறைய பேர் வந்து இந்த ரூஃப் டாப்லலாம் இருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. நிறைய இடத்துல வந்து டேமேஜஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கான். அப்புறம் வந்து காரோட விண்ட்ஷீல்டு வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு. ஸோ ஆல் ஓவர் டிசாஸ்டர் தான் கைஸ். பாருங்களேன், இந்த தண்ணியோட கலர் வந்து பேஸ்மெண்ட் வந்ததில்ல, ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபுல்லாக ஐஸ் கட்டி, ஒரு சைடுனா ஒரு சைடு ஃப்ளட்டு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா டர்ட்டு, ஒரு சைடு மழைனால வந்து எல்லா மரமும் வந்து கீழே பார்க்க முடியுது கைஸ். பேஸ்மெண்ட்டு சுத்தமாக போக முடியல. ஃபுல்லாக வந்து இந்த ஐஸ் கட்டி தண்ணி, நார்மல் தண்ணியிலே நம்மளால் கால் வைக்க முடியாது. அதுவும் இந்த ஐஸ் கட்டி தண்ணியில் வந்து டோட்டலாக கவர் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே பாருங்களேன், கிளைமேட்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இது க்ளவுட் சீடிங் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். க்ளவுட் சீடிங்ன்றது என்னன்னா, இப்போ ரம்தான் வருதில்ல, ஸோ அதனால் வந்து இவங்களே ஆர்டிஃபிஷியலாக வந்து மழையை தயாரிப்பாங்க. ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கணும் நினைக்கிறேன் நான். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்தா இதே நம்ம ஊரில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு மழை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் துபாயில் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இது வந்தது இப்போ ரொம்ப பெரிய விஷயம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இங்கே வந்து காருக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ எது உடஞ்சிருந்தாலுமே வந்து நம்ம இன்சூரன்ஸ் வழியாக க்ளைம் பண்ணிக்கலாம். இதே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் தான் இருக்கவே இருக்காது. பாருங்கள் கைஸ், இதுதான் மேலே இருந்து வியூவு. ஸோ ஃபுல்லாக ஐஸ் கட்டி தண்ணி தான். அந்த ஐஸ் வந்து நிறைய வந்ததே இல்லையா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமாக இருந்தது. கார் பார்க்கிங்கு ஃபுல்லு. இங்கே வந்து ஆக்சுவலி வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லை இங்கே. ஸோ துபாயில் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 day 2 days கிட்ட மழை பெஞ்சுதானா துபாயை முழிடுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மழை பெஞ்சாலே வந்து துபாயில் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கியிருக்கு. இதுக்கே வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கோ பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. என்னால் வந்து கை கால்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வெளியே வர முடியல, தலையும் காட்ட முடியல. எல்லாம் வீட்டுள்ள தான் இருக்காங்க. சரி, நம்ம வந்து மாடியில் எப்படி இருக்குது, சுற்றி எப்படி இருக்குது அன்னு நான் இங்கே தான் இருக்கேன் அலேன்ற ஒரு ஊரில். ஸோ அதனால தான் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே நல்லா இருக்கேன்ட்டு துபாயில். இதுதாங்க ஐஸ், ரூஃப் டாப்புக்கு மேலே ஒரு ரூஃப் டாப் இருந்தது. நான் மேலே ஏறினேன். ஸோ இங்கேருந்து வியூ வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய இடத்துல வந்து தண்ணி நீர் தெரியுது. ப்ளஸ் வந்து இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. கண்டினியூஸாக ஒரு நாள் மழை இருந்ததுன்னா துபாயோட நிலமையே அவள் தான். பட் வந்து என்ன இங்கே ஒன்றுன்னா பிட்டுன்னு ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ இதே வந்து நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தண்ணியும் இருக்காது. ஸோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இதுலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கார்டன் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் பயங்கரமான டேமேஜு. மழை ஐஸ் அடித்த இதில் வந்து நிறைய பக்கெட் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. அந்த ஃப்ளவர் பாட்ஸும் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஐஸ் வந்து அங்கங்கே தேங்கி இருக்குது. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கரைய மாட்டேங்குது கைஸ். ஏன்னா இங்கே சர்வர் ஆயிடுமா இந்த ஆலிவேரா? ஆலிவேராவே ஓட்ட வந்துருக்கு. இல்லை, நொறுங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிருக்கு. இது ஆளு அடையாளமே காணாது. பஸ்ஸுங்களே ஓரம் நிப்பாட்டிட்டாங்களா? அவசரப்பட்டு வந்துட்டோமோ? திருப்பிட்டு போகிறாங்க. கார் திருப்பிட்டுலாம் வருது. இந்த சைடு வரக்கூடாது தானே? வரக்கூடாது தான், வழி இல்லையா? அந்த கார் அடிச்சுச்சா நீ பெருப்பு மாட்டேன்.
வண்டி ஏற்றிடலாமா? மேலே திருப்பிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்கள் வந்து சும்மா சுற்றி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். பார்த்தா இங்கே டோட்டலாக ரோடு எல்லாம் ஃபுல் தண்ணி. டோட்டலாக நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஓ வண்டி ஆஃப் ஆயிருக்குப்பா. நிறைய வண்டி இங்கே நின்றுடுச்சு ரோட்டில். இந்த ரெட்டு வண்டியில் நின்று போயிடுச்சு. நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டோமோன்னு தோணுது. அப்படி பார்த்து மேலே ஏறி இருக்கோம், போயிடலாம். அதான் அங்கே போய் யூட்டர் போட்டுறேன். நாங்களாம் ஸ்விம்மிங் கொடுப்போமா? டாடி நீங்க நல்லா ஃபாஸ்டா போங்க. வண்டி நல்லா ஃபாஸ்டா போனீங்கன்னா தான் அந்த தண்ணி எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கேன் தண்ணி. கைஸ் நாங்களே தெரியாமல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி தான். கார்ஸே வந்து நடுவில் ஸ்டாப் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் லெஃப்ட் சைடு ஓரமாக நிறுத்திட்டாங்க. சில கார்ஸ் எல்லாம் வந்து நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல மாட்டிக்கிச்சுன்றதுனால ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. பஸ்ஸஸும் ஓரம் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல் தண்ணி தான் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோனுக்குமே வந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி கிட்ஸை கூட்டிகிட்டு வெளியே போகிற மாதிரி எங்கேயாவது பார்த்தாலும் வந்து ஃபைன் வரும்ன்ற மாதிரி எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நாங்கள் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கார் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணியில் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிட்டு அப்படியே தண்ணியிலே நின்றுச்சு. இது பாருங்க கைஸ், எவ்வளோ ஐஸ் கட்டின்னு பாருங்க கைஸ். இது எல்லாமே வந்து துபாய் இன்னும் சுத்தமாக யாராலையுமே நம்ப முடியல. ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டி தான் வந்து நிறைய கார்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஐஸுமே வந்து பயங்கர பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது அவ்வளோ ஐஸ் கட்டி தண்ணின்றதுனால ஐஸ் கட்டி வந்து அவ்வளோ மெல்ட்டும் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து நெய்பர்ஸ் கிட்டேருந்து வாங்கினேன். இதுவும் அலேன் தான். அலேனில் வந்து வேறு பகுதி. எங்கள் இது வந்து கார் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல. ஸோ அவங்க வீட்டுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி தான் ஐஸ் கட்டியே வந்து இருக்குது. பேஸ்மெண்ட்லாம் வந்து வெறும் ஐஸ் கட்டி மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? இதெல்லாம் துபாய்ன்னு சொன்னால். பட் நம்பி தான் ஆகணும். இதுதான் வந்து துபாய். துபாயில் வந்து அபுதாபியில் வந்து அலைன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளட்டு. அதுவும் நார்மல் ஃப்ளட்லாம் இல்லை, ஐஸ் கட்டி ஃப்ளட்டு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேஸில் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. அவ்வளோ வந்து பேக்கப் வச்சுருக்காங்க. பிளான்ஸ்லாம் வந்து பயங்கர இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்ரஸில் போயிட்டே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அலேன்ன்ற ஒரு ஊரில் மட்டும் இவ்வளோ ஐஸ் கட்டி மலை. அதுவும் வந்து பெரிய பெரிய ஐஸு. இதெல்லாம் கண்டிப்பாக க்ளவுட் சீடிங் பண்ணதுனால மட்டும்தான் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். பிரதர், திஸ் இஸ் நாட் அ ட்ரைனேஜ் பிரதர். நோ ட்ரைனேஜ். இங்கே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜே இல்லை. ஸோ அதை தான் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து ட்ரைனேஜ் இருக்குன்ட்டு எவ்வளோ ட்ரைன் பண்ண பார்த்தாங்க, சுத்தமாக முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டரை வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. அதுவும் தம்மா துண்டு மோட்டரை வச்சு அவ்வளோ தண்ணி எடுக்கணும்னு எப்படி தான் நினைக்கிறாங்கன்னு புரியல. இதெல்லாம் ஒரு 2 to 3 days ஆகிடும் தண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பட்டுன்னு வந்து ஒரு டேங்கரை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அது. பெரிய ஓஸ் பைப்பு போட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. ஏன்னா வந்து தண்ணி வரல. பேஸ்மெண்ட்டில் தான் வந்து மோட்ரு இருக்குன்னு மோட்ரு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் சொன்ன உடனே வந்து இவ்வளோ பெரிய லாரியை கொண்டு வந்து ஓஸ் பைப்பை வச்சு எல்லாமே வலிச்சாங்க. எவ்வளோ குப்பை பாருங்க கைஸ், பயங்கர குப்பை. இந்த பேஸ்மெண்ட்டையும் க்ளீன் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாளாச்சும் ஆகிடும். ஒரு பாவம் ஒரு 2 லேபர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் வந்து பயங்கர வேலை இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லைன்ட்டு. ஸோ இவங்க வந்து இது கிளியர் பண்ண பிறகு தான் மோட்ரு போட முடியும். இதோடு வந்து நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அது வரை ஸ்டே டியூன்ட். அதுவும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.